இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை மீண்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய சத்தியங்களை அறிவதை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையாக, தேவ ஊழியராக, அது மாத்திரமல்ல மிஷினரியாக நாம் அறிய வேண்டிய அநேக சத்தியங்கள், கிட்டத்தட்ட 17 சத்தியங்களை நாம் படித்திருக்கிறோம் இதுவரைக்கும். ஒருவேளை நீங்கள் ஹிந்தி பேசுனதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதலூர் சி சுதாகர் என்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு எல்லா செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதர் அல்லது ஒரு மிஷினரி எதை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ வெளிப்பாடுகளை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். ரெவலேஷன் நாலேஜ். பழைய ஏற்பாட்டிலே நாம் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், தியானம் என்று. வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருந்து யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறது. இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தியானம் அப்படிங்கிற வேர்டை விட வர்றதை நீங்கள் ரொம்ப அரிது. அதுக்கு பதிலாக ரெவலேஷன், வெளிப்பாடு அப்படிங்கிற காரியம் தான். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் எழுதப்பட்ட வார்த்தை, இப்பொழுது அவர் வாழும் வார்த்தை. அவர் ரிட்டன் வேர்டு மாத்திரமல்ல, அவர் லிவிங் வேர்டாக இருக்கார். அதனால தான் ரெவலேஷன். பேதுரு கூட அவர் சொல்வார், இதை பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் இந்த ரெவலேஷன், பவுல் இந்த வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணுவார். எனக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தினார் என்று சொல்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் ரெவலேஷனுங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ரெவலேஷனை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பகுதிகளை நாம் திரும்ப திரும்ப தியானிக்கிற, படிக்கிற நேரங்களில் நமக்கு அங்கே இருந்து ஒரு ரெவலேஷன் கிடைக்கும். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஏன்னா ஆண்டவரே ரெவலேஷனை கொடுக்குறார். திருத்துவ தேவன் நமக்கு வெளிப்படுத்தலை கொடுக்குறார். இதை நம்ம வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:25 நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, லூக்கா 10:21, அதே போல் மத்தேயு 11:25 இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தையை அங்கே பார்க்குறோம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால். ரிவீல்டு பேபிஸ். ஸோ அதனால் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கு 16 நீங்கள் அதில் பார்க்குறோம். 20வது வசனத்தில், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஸோ வெளிப்படுத்தப்பட்ட அந்த வசனங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ மிக முக்கியமாக இதில் நாம் பார்க்குறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு அவனவன் பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்ததான ஒரு ரெவலேஷன்,
கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடு நிருபங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம அதை பார்க்குறோம். எனவே இந்த ரெவலேஷன் நாலேஜ் வந்து நமக்குள்ளே அதிகமாக வருவதற்கு நாம் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் அதிகமாக நம்ம சின்சியராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஆண்டவர் ரெவலேஷன் நாலேஜ் கொடுக்குறார். ஆண்டவரே அதை கொடுக்குறார். திரும்ப திரும்ப நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே அதை என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறார். மத்திய எழுதின சுவிசேஷம் இந்த ரெவலேஷன் எப்படிலாம் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம இன்றைக்கி வரிசையாக பார்க்கலாம். முதலாவது தேவனே நமக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறார். மத்தேயு 16:16 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீமோன் பேதுரு பிரேத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ரிவீல், தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவரே நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்து. நம்ம விரும்பணும், இதை ரெவலேஷன் நாலேஜை விரும்பணும். நீங்கள் அப்படி விரும்பும்போது ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்தது போல் அந்த ரெவலேஷனை நமக்கு தருகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ரெவலேஷன் நிறையா நம்ம கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். ரிவீல்டு கிரைஸ்ட். அவரே வந்து இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். இதை நாம் அறிகிறோம். அதே போல் ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ரிவீல்டு, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்போது அந்த ரெவலேஷன் நாலேஜி நமக்குள்ளே வர்றதுக்கு திருத்துவ தேவன் அவங்க தயாராக இருக்கிறாங்க. தன்னை வெளிப்படுத்துகிறதுல இதை நம்ம விரும்பணும். இந்த வெளிப்படுதல் வந்து பல காரியங்களே நமக்கு நடக்குது. அப்போஸ்தலர் நடபடியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவையினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸோ ரெவலேஷன் பண்ணுறது வேர்ட் ஆஃப் காடில் மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதத்தினாலும் அதிசயங்களினாலும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதை நாம் விரும்பணும். இதுதான் வந்து ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். நம்ம எழுப்புதல் என்று பேசுகிறோம், அநேக நேரங்களில் பேசுகிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சு. அதுக்கு மெயின் காரணமே அங்கே உள்ள ஒரு பிறவி சப்பானி, அதாவது நடக்க முடியாத ஒரு மனிதன் நடந்தது தான். அங்கே ஒரு குணமாக்குற வல்லமை வெளிப்பட்டது. அதற்கு தான் இங்கே விட கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே ஆதாரமாக ஸ்டார்ட் ஆகுது இந்த மெசேஜில். நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த ரெவலேஷன் நாலேஜை விரும்பணும். அதே நேரத்தில் ஆவியானவரை, கிறிஸ்துவை நமக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பது
இந்த அற்புதங்களும் அடையாளங்கள் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை நாம் விரும்பணும், வாஞ்சிக்கணும் நம்முடைய காரியங்கள். ஏனென்றால் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். வெறுமனே வேர்டு இல்லை, வேர்டும் மிராக்கிளும் சேரும்போது அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. இதே சம்பவத்தை யோவான் எழுதும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த காணா ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அந்த வசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ரொம்ப கிளாரிட்டியாக இருக்க வசனம். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஸோ மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ கானா ஊரில் நடந்த அற்புதம் ஆண்டுடைய மகிமையை வெளிப்படுத்தியது. அங்கே ஒரு ரெவலேஷன் உண்டாச்சு. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்போ தான் அநேகர் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பார்கள். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 11:25. இந்த ரெவலேஷன் நாலேஜில் நடக்கக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் அது வியக்கத்தக்கவைகள். 11ஆம் அதிகாரம் 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ரிவீல்டு பேபிஸ். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இங்கே இந்த வசனங்கள் எல்லாம் அவர் எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் அப்படின்னா, அங்கே தமிழத்திலே மனம் திரும்பாமல் போன பட்டணங்களை குறித்து அவர் சொல்லிட்டு தான் இந்த வசனங்கள்லாம் சொல்கிறார். மனம் திரும்ப ரொம்ப சிம்பிளான காரியம். இயேசுவை நம்பினா போதும். என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சின்ன எளிமையான விசுவாசம் கூட அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் அங்கே அற்புதங்கள் நடந்தது, ஆனால் அங்கே ஆண்டவரை அவர்கள் அறியவில்லை. ஸோ ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ரெவலேஷன் நாலேஜ் உண்டு, அந்த ரெவலேஷன் நாலேஜில் நடக்கிற அற்புதங்கள். இந்த கோராசீன்லேயும் பெத்சாய்தாலும் என்னென்னா பலத்த செய்கைகள் நடந்துச்சு. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை நம்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. நாம் ரெவலேஷன் நாலேஜ் பெற வேண்டும், அதே நேரத்தில் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஏன்ட்ட வாங்கப்பா, என்கிட்ட இளைப்பாறுதல் இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த நற்செய்தி, அதை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 11:17. சுவிசேஷத்தினாலே வெளியிறங்கமாக்கினார். இப்போ பார்க்குறோம், சில கிளைகள் முழித்து போடப்பட்டிருக்க காட்டொளி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயில் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். இங்கே ஒரு வெளிப்பாடை பற்றி அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, எப்படி புற இனத்தார்கள் ஒட்டப்பட்டு வளர்கிறது சொல்லுகிறார். அது எங்கே இருந்து அவர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்கிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அது நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. ரோமர் 1:17 நம்ம படித்தோம்னா ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசுவை விசுவாசிக்கிறது, அந்த விசுவாசத்தினாலே நடக்கக்கூடிய வெளிப்பாடுகள் அற்புதங்களாக அடையாளங்களாக நடக்குது. இன்னொரு வசனம் படிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். திரும்ப 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 உங்கள் மைண்டில் சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்து, அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜீவனையும் அழியாமையும், ரிவீல்டு. அப்போ எங்கேயாவது நம்ம காஸ்பல் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு மரணம் மரணத்துக்கு காரணமான வியாதிகள் அங்கே மறையும். அது மாத்திரமல்ல, ஜீவன் உண்டாகும் மக்களுக்குள்ளே, உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதை மறந்துடக்கூடாது. ஏனென்றால் சுவிசேஷத்தினாலே அவர் ஜீவனை அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 2:14 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ ஆண்டவரை அறிகிற அறிவு, அது நம்ம அறிகிற அறிவு, பிறருக்கு ஒரு வாசனையை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ப்ரெசன்ஸ், ஒரு தேவ சமூகத்தில் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு வரும்போது அது ஒரு நற்கந்தமாக மாறுகிறது. மறந்து போகக்கூடாது. எபேசியர் 3:3 3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதுதான் ரெவலேஷன் நாலேஜ் பவுலுக்கு கிடைச்சது. எப்படி புறஜாதிகளும் உடன் சுதந்திரர்களாக ஒரே சரீரத்துக்குள்ளாக உடன் பங்காளிகளாக இருக்கிறாங்க. இந்த ரகசியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இது உண்மை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம், மறந்துடவே கூடாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். தேவனே இந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறார், சரியா? மத்தியில் படிக்கிற மாதிரி ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் தேவனை நமக்கு ரிவீல்டு பண்ணுறாங்க. நடக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் நமக்கு ரெவலேஷனை கன்ஃபார்ம் பண்ணுது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷமே அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம மைண்டில் திரும்ப திரும்ப வர வேண்டிய ஒரு காரியங்கள். நம்ம பண்ணுற பிரசங்கங்களும் ரெவலேஷனை உண்டாக்குது. ஒரு வசனம் படித்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தீத்து 1:4 ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ரெவலேஷன் எங்கே உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய பிரசங்க வார்த்தையை கேட்கும்போதே ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. இதுதான் அங்கே போட்டிருக்கு. எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஸோ அதான் இந்த ரெவலேஷன் நாலேஜ் அப்படிங்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 1:1
வெளிப்படுத்தல் 1:1 படிக்கும்போது, இவர் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஸோ ரெவலேஷனாக்க யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட நபர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக, வார்த்தையை உறுதிப்படுத்துகிற அற்புத அடையாளங்களை, தெய்வீக சுகங்களை கொடுக்கிற மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எப்படி இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கி அப்படின்ட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்தோம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, மத்தேயு 11:25, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பாலகருக்கு, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு உண்டு என்று வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம போக 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 அந்த வெளிப்பாடு எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏனென்றால் பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன் ஒன்றான ஒரு தெய்வங்க, ஒரே மெய் தேவன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால் நமக்குள்ளே இந்த வசனங்களை படிக்கும்போது, தியானிக்கும்போது வருகிற அந்த ரெவலேஷன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அது உண்டு பண்ணுகிறது. அது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மிடத்திலிருந்து அது வரங்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு வரங்களை உடையவர்களாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14:30, 1 கொரிந்தியர் 14:30. அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். ஸோ எப்படி தீர்க்க தரிசனம், எப்படி அந்த வரங்கள்லாம் செயல்படுத்தணுங்கிற இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தால் தீர்க்க தரிசனமாக அல்லது அந்நிய பாஷையோ எங்கே நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இந்த மாதிரி நம்ம மைண்டில் வரணும். அது ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறியின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த மோப்பம் பிடிக்கிறது, நமக்கு அந்த ஸ்பிரிட்டுகளை அடையாளப்படுத்துறது, கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 16:23 பேதுரு ஒருக்கா பேசினதை பிதாவானவர் வெளிப்படுத்தினார்னு கண்டுபிடிச்சார். அடுத்த வெளிப்பாடு சாத்தான்ட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டார். இது எப்படி மோப்பம் பிடிச்சி எடுத்தார் அப்படின்னா, ஆவியானவருடைய அந்த அகத்தூண்டுதல். ஸோ அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அவன் தான் அந்த தந்திரம். 2:11 நம்ம படிக்கிறோம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். டக்குன்னு அவர் மோப்பம் பிடிச்சி எடுத்துறது. அந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர் எழுதுறார். அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி காரியங்களில் நம்ம இன்னும் வளரணும். ஸோ இந்த ரெவலேஷன் நாலேஜை நமக்கு அதிகமாக கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை தான். அதனால் நம்ம இந்த காரியங்களில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
45லேருந்து 51 வரை படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பிலிப்பு நாத்தான்வேல் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த வெளிப்பாடை அங்கே வந்து சொல்லும்போது ஆண்டவரும் அவரை பார்க்குறாரு, ஆண்டவரும் அங்கே ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஸ்கிரிப்சர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ரெவலேஷன்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எம்மாவூர் ரோட்டில் ஆண்டவர் பயணம் பண்ணும்போது அங்கே அவர்களை பார்த்து பேசின காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலும் பிரவேசிக்க வேண்டியதே இல்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். திரும்பியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 46 எழுதியிருக்கிறபடி அப்படின்னு ஆரம்பிக்கும். 44 மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி. அப்போ திரும்ப 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 திருவசன தியானங்கள் நமக்குள்ளே வரும்போது அது கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகளை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த வெளிப்பாடுகள் வரங்களாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. எனவே ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை, ஒரு மிஷினரி நல்ல ஒரு ரெவலேஷன் பெற்றவராக, திருவசன வெளிப்பாடுகளை பெற்றவராக அவர் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். அது அநேகருக்கு அவரை ஆசீர்வாதமாக மாற்றும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் திருவசன வெளிச்சத்திலே வெளிப்பாடு பெற்றவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ரெவலேஷன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணி திருவசனத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.